வணக்கம், நான் ஈதரன். செம்மணி இந்த பேரை கேட்டா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது மிகப்பெரிய மனித புதைகுழிகள். அதுல ஏகப்பட்ட தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு, அதாவது வயது வேறுபாடின்றி சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள், பாடசாலை மாணவர்கள், மாணவிகள், இப்படி ஏகப்பட்ட மனிதர்கள், தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு மூடப்பட்ட ஒரு இடம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 3 நாட்களா, கடந்த 23ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு இறுதி நாள் 3 நாட்களாக இரவுகள் போராட்டத்தை காணாம ஆக்கப்பட்டவர் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை மேற்கொள்றாங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னால் அணியா விளக்குன்னு சொல்லி இந்த பேர்ல இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. மக்கள் செயல் அமைப்பு தான் இதுக்கு ஒட்டுமொத்தமாக சப்போர்ட் அல்லது எல்லாரையுமே ஒன்று கூட்டி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு இவங்க தான் மூலமா இருந்திருக்கிறாங்க. இந்த அணையா விளக்கு போராட்டம் இன்றைக்கு முடிவு வருது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இலங்கைக்கு வந்திருக்கிறாரு. இவர் யாழ்ப்பாணத்துல இந்த நடக்கிற போராட்டத்தை நேரடியா விஜயம் செஞ்சு பாப்பாரா இல்லையான்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் போராடுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை ஐநாவுக்கு கொடுக்க போறாங்க. சோ இந்த ஆணையாளர்கிட்ட கொடுக்க போறாங்க. இதுக்குரிய இனப்படுகொலை ஒன்று நடந்திருக்குது. அதாவது காட்டு மிராண்டித்தனமான நடத்தப்பட்டு இப்படியான தமிழர்கள் இந்த செம்மண்ணில புதைக்கப்பட்டிருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருடைய தமிழ் மக்களுடைய செங்குருதியிலால நிரப்பப்பட்ட ஒரு இடமா செம்மண் இருந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு நடந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி நாள் 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்றைக்கு 3வது நாளாக இறுதி நாளாக சொல்லப்படுகின்ற இன்றைக்கு இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள், சிவஞானம் உள்ளிட்டவர் போயிருந்தாங்க. இந்த இடத்துல மக்களுடைய இந்த போராட்டத்துல மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்குது. அதாவது சிவஞானம் அவருக்கு எதிர்ப்பால் நிறைய மக்கள், அவர் மட்டும் இல்லாம சாணக்கியன் அவருக்கும் எதிர்ப்பாக செயல்பட்டு இருந்தாலும் அதிகப்படியாக சிவஞானம் அவரை இந்த இடத்துக்கே வர வேணாம் என்று சொல்லி ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த ஒரு விஷயத்தான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் போட்டிருந்தேன். ஸோ இப்படி தமிழர்கள் பிரச்சனையா இருக்கும்போது 90ஆம் ஆண்டு அல்லது இந்த 2009ஆம் ஆண்டெல்லாம் பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாகவும் மக்களுக்கு குரல் கொடுக்காதவர்கள் இந்த இடத்துக்கு இப்ப அனுதாபங்களை தேடுறாங்க. தங்களுடைய சுயநலத்துக்காக இப்படியான விஷயங்களை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதாவது குழப்பத்தினா இவங்களால ஏற்படுற இந்த பிரச்சனைக்காக இவங்களை இந்த இடத்துல இருந்து வெளியேறி போக வேணும்னு சொல்லி மக்களால இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அமைதியான ஒரு போராட்டமாக இறந்தவர்களுக்கு நீதி கேட்டு இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2009 பிரச்சனை முடிஞ்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே காணாம ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பம், பெற்றோர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய உறவுகளுடைய போட்டோவை வச்சுக்கொண்டு இந்த செம்மண் புதைகுழியில பாத்தீங்கன்னு சொன்னால் ஆடைகள் அற்ற நிலையில இந்த எலும்பு கூடுகள் என்ன சொன்னா ஒரு மனிதர் புதைச்சிட்டு தான் அந்த எலும்பு கூடு தோண்டும் போது ஏதாவது ஒரு துண்டு துணி, அதாவது சிறிய துணியாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா எந்த ஒரு எலும்பு கூடு பக்கத்திலையும், அதாவது இந்த எலும்பு கூடுன்னு சொல்றதை தாண்டி இந்த மனிதர்கள் புதைக்கப்படும் போது, கொல்லப்பட்டு புதைக்கப்படும் போது சித்திரவதையாக்கப்பட்டிருக்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாடசாலை மாணவி கிருஷாந்தி உட்பட்ட இந்த கிருஷாந்தியினுடைய இந்த ஒரு வழக்கை கொண்டுதான் இந்த செம்மண் புதைகுழியை, மனித புதைகுழியை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்படியான நிலையில ஆடைகள் அற்ற நிலையில கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழர் கணத்துல இன்னும் ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. கொலை செய்ததை தாண்டி துன்புறுத்தப்பட்டு அவங்களுடைய மானம் கலைக்கப்பட்டு இப்படி கொடுமையான முறையில தமிழர்கள், இலங்கையில வாழ்ந்த எமது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்ற இராணுவத்தினர் தமிழ் மக்களை, அதாவது இலங்கைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை அழித்து நாட்டை கைப்பற்றணும் என்று சொல்லி பெருமையாக நம்ம சகோதர மொழி இனத்தவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த இந்த இராணுவத்தினால ஏற்பட்ட இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் செம்மண் மனித புதைகுழி. ஸோ பெருமைப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர இனத்தவர்களும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க இங்க கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நொடிகளும் அதுக்காக தியாகம் பண்ண எங்கள் தமிழர்களுடைய உதிரம் பதில் சொல்லும். நன்றி. இதை பற்றிய மேலதிகமான அப்டேட் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.